الرحمن الرحيم ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். எங்கள் இறைவனே, இவர்களுக்கு இருமடங்கு வேதனை கொடுப்பாயாக, மேலும் அவர்களை கடுமையாக சபிப்பாயாக. நம்பிக்கை கொண்டவர்களே, மூசாவுக்கு தொல்லை அளித்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் இட்டுக்கட்டி கூறிய விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அவரை விடுவித்து விட்டான். மேலும் அல்லாஹ்விடத்தில் அவர் கண்ணியத்துக்குரியவராய் இருந்தார். அல்லாஹ் உண்மையை கூறினான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே சூரத்துல் அக்ஸாவுடைய தொடர்ச்சியாக நாம் வசனங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதனுடைய தப்சீரை விளக்க உரைய இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வாசித்து காட்டின வசனங்கள் அக்ஸாபில் 68, 69, 70 3 வசனங்கள் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் வாசித்து காட்டினேன். இந்த 3 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல 68வது வசனத்தில் குறிப்பிடுறான், எங்கள் இறைவா அவர்களுக்கு இருமடங்கு வேதனை அளிப்பாயாக அப்படின்னு அந்த மக்கள் பிரார்த்திப்பாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக இது அமைஞ்சு வருது இந்த வசனம். அதாவது இதுக்கு முன்னாடி அவங்கள வழிகெடுத்த அந்த மக்களை வழிகெடுத்த, அதாவது மறுமையில் நரகவாசிகளாக தண்டனைக்குரியவர்களாக மாற்றப்பட்ட அந்த மக்கள் அவங்களை இந்த உலகத்தில் வழிகெடுத்த பெரியோர்களையும் தலைவர்களையும் அவங்க பின்பற்றிட்டு இருந்தவங்களை அவங்கள துவா பண்ணுறாங்க அவங்களுக்காக அல்லாஹ்கிட்ட. அப்படி கேட்கும்போது இந்த வசனத்தோடைய அந்த தொடர்ச்சியாக தான் இதுவும் வருது. இதில் சொல்கிறாங்க, அவர்களுக்கு இருமடங்கு வேதனை அளிப்பாயாக, இன்னும் அவர்களை கடுமையாக சபிப்பாயாக அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இருமடங்கு வேதனை அப்படின்னா அவங்க ஒன்று இறைமறுப்பாளர்களாக இருந்த ஒரு காரணமும், இன்னும் இறைமறுப்பாளராக இருந்துக்கிட்டு இவர்களை வழிகெடுத்த இன்னொரு விஷயம், இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு இருமடங்கு வேதனை அளிப்பாயாகன்ட்டு அவங்க துவா கேட்குறதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். இன்னும் இதில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்கிட்ட அவங்களை கடுமையாக சபிப்பாயாக அப்படின்ட்டு அவங்க கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. கபீரா, கடுமையாக, ரொம்பவும் அதிகமான சாபத்துக்குள்ளானவர்களாக அவங்கள ஆக்குவீராக அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடிய மக்களாக அவங்கள சபிக்கக்கூடியவர்களாக அவங்கள துவா கேட்குறாங்க. அவங்களுக்காக அவங்கள அல்லாஹ்கிட்ட தண்டிக்க சொல்லி இந்த மக்கள் கேட்குறத நாம் பார்க்குறோம். அடுத்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் மூசாவுக்கு தொல்லை அளித்தவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் இட்டுக்கட்டி கூறிய விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அவரை விடுவித்து விட்டான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதில் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் அவங்கள பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அந்த மூசாவுக்கு தொல்லை கொடுத்த அந்த இஸ்ரவேலர்கள் மாதிரி நீங்களும் ஆகிவிடாதீங்க அப்படின்ற அந்த வசனத்தை இங்கே அந்த விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். மூசாவுக்கு அவங்க எப்படி தொல்லை கொடுத்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வெக்க சுபாவம் உடையவங்களாக இருந்தாங்க. அவங்க தன்னுடைய உடம்பை நல்ல முழுமையாக ஆடைகளால் மறைச்சு கொள்ளக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அந்த இஸ்ரவேலர்கள் அவர் மேலே பழி போடுறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு ஏதோ நோய் இருக்குது, இவருக்கு தொழுநோய் இருக்குது, இவருக்கு வேறு ஏதோ குறைபாடு இருக்குது, அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, உடம்பை முழுவதாக மூடிக்கிட்டு நம்மக்கிட்ட காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரவேலர்கள் வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை அந்த குற்றச்சாட்டிலிருந்து அது பொய்யின்றதை நிரூபிக்கணுன்றதுக்காக ஒரு நாள் அவங்க குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கல் மேலே தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிச்சுட்டு வராங்க. அந்த ஆடைகளை எடுக்க வரும்போது கல் என்ன பண்ணுது, வேகமாக நகர்ந்து அந்த துணியோட போகுது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பின்தொடர்ந்து கல்லை என்னுடைய துணிட்டு அவங்க பின்தொடர்ந்து போகும்போது அது ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அங்கே
தான் அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை பழி சுமத்தினார்களோ அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த பெரியவர்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்துல போய் அது நின்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடியே ஓடி வந்து அந்த துணியை எடுக்க ஓடி வந்த அந்த பின்னாடியே வந்தனால தன் ஆடைகள் அற்ற நிலையில் முழுமையாக அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அங்கே கல் நின்னதும் டக்குன்னு எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் ஆடைகளை வந்து அணிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் அவரை வந்து முழுமையாக அந்த உடம்புல எந்த குறைபாடும் இல்லாத அழகான தோற்றத்தோட மூசா அலைஹிஸ்ஸலாமை வந்து பார்க்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தான் இங்கே வந்து சொல்கிறான், அவர்களை தூய்மையாக்கினேன், தூய்மைப்படுத்திட்டேன். அதாவது அந்த அவங்க வந்து எந்த விஷயத்தில் வந்து அந்த ஒரு பொய்யான விஷயத்தை வந்து அவங்க சொல்லி அவங்க எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தொல்லை அளித்தார்களோ அந்த இட்டுக்கட்டிய விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அவரை விடுவித்தான் அப்படின்னு இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தரான். இந்த சம்பவம் வந்து புகாரி முஸ்லீம்களில் சஹீஹான ஹதீஸில் வந்து பதிவாயிருக்கு. அப்போ அல்லாஹ் அந்த குறைபாடில் உள்ளவர்னு சொல்லப்பட்ட அந்த பொய்யான இதிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து அந்த இட்டுக்கட்ட விஷயத்திலிருந்து வெளியேற்றான். அதை உண்மைப்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதுவும் கிடையாது, அவங்க குறைவு இல்லாத ஒரு முழு மனிதர் அப்படின்றத வந்து அங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறான். அடுத்து இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருடைய அந்த கனிமத்து பொருள்களை பங்கிடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பொருள்களை பங்கிடும்போது ஒரு அன்சாரி தோழர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பங்கீடு வந்து சரியான ஒரு பங்கீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அதாவது அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் எதிரியே, இது அல்லாஹ்வின் திருப்தி நாடாத பங்கீடாகும் அப்படின்ட்டு அவரோட அதிருப்தியை வந்து அங்கே வந்து சொல்லி காட்டுறாரு. அப்போ அந்த இடத்துல அதை கேட்டுட்டு இருந்த அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியை நீ சொன்னது வந்து உண்மையாலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன வார்த்தையில் அவர் கோபமுற்று ரசூலுல்லாஹ்ட்ட போய் நேரடியாக போயிட்டு இந்த மாதிரி வந்து அந்த அன்சாரி தோழர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட முகம் சிவந்து போகுது கோவத்தில். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கருணை பொழிவாயாக, அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க, கருணை பொழியட்டுமாக. ஏன்னா நிச்சயமாக அன்னார் இதைவிட நிறைய என்ன பண்ணாங்க, அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள், இருப்பினும் சகித்து கொண்டார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தானே சொல்லக்கூடியதை இதையே நம்ம புகாரியில் முஸ்லீம்களில் இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி வந்து நிறைய அவங்க வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதுபோல் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகிய நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த நபி தோழர்களை பார்த்து சொல்கிறான், உம்மத்துகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் என்ன பண்ணாதீங்க, தொல்லை கொடுக்காதீங்க, அதாவது அவங்கள போல் நீங்களும் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லிட்டு, மேலும் அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணியத்திற்குரியவராக இருந்தார் அப்படின்றத வகான இந்தல்லாஹி வஜீஹா அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரிய மனிதராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க அப்படின்றத இங்கே எப்படின்னா, அல்லாஹ் மூசாவுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் கேட்கக்கூடியவனாகவும் அதை நிறைவேற்றக்கூடியவனாகவும் இன்னும் அவருடைய பரிந்துரையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்தான். அதனால தான் அல்லாஹ் இங்கே வந்து சொல்லி காட்டுறான், அவருக்கு நான் ஒரு கண்ணியத்தை, ஒரு மரியாதையை அதை நான் கொடுத்தேன், அவர் கண்ணியத்துக்குரியவராக என்கிட்ட இருந்தார் அப்படின்ட்டு இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். இதுக்கு என்னென்னா, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை என்னது, அல்லாஹ் கிட்ட ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க, என்னுடைய சகோதரரை எனக்கு உறுதுணையாக நபியாக கொடுன்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பற்றி கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த பரிந்துரையை கூட அப்படியே அக்செப்ட் பண்ணுறான், ஏற்றுக்கிறான் இல்லையா. இது 19வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அதை பரிந்துரையும் அவருடைய பல துவாக்கள் கபூலாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் கிட்ட கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அவர் உணவு கேட்டால் அந்த உணவு கூட மின்னுலகத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அதனால் அல்லாஹ் அவரை வந்து கண்ணியத்துக்குரியவர் அப்படின்ட்டு இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கையாளர்களை பார்த்து பேசுகிறான், இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களை பார்த்து பேசுகிறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க, நேர்மையான சொல்லையே மொழியுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக தவக்கலோட அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக மூமின்கள் இருக்கணும். எந்த அளவுக்குன்னா,
அல்லாவை பார்ப்பது போன்ற அந்த அல்லாஹ் நம்ம முன்னாடி இருக்கான், அவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற அந்த இஹ்சான், அந்த உணர்வோடு நாம் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாகவும் வழிபடக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும் அப்படின்றத அந்த அஞ்சுதல் அந்த இதுவை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்தோடு அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் இருங்க அப்படின்னு இங்கே சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் அடுத்ததே உடனே சொல்கிறான், நம்பிக்கையாளர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நீங்கள் உண்மையை பேசுங்க, நேர்மையானதாக, அதாவது உண்மையே பேசுங்க அப்படின்னா, நேர்மையானதை பேசுங்க அப்படின்னா உண்மையை மட்டும்தான் சொல்லணும், மற்ற எதையும் பேசாதீங்க. அதையும் என்ன பண்ணுங்க, நேருக்கு நேராக பின்னாடியோ மறைச்சோ அப்படி இல்லாமல் நேருக்கு நேராக உண்மையான சரியான வார்த்தைகள் மூமின்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கணும். குழப்பமாக அப்படி இப்படி அந்த மாதிரி குழப்பிக்கொண்டு அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் சரியாக நேர்த்தியான வார்த்தைகளை பொறுக்கி நாம் ஒரு மூமின் வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கணும். உண்மை இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது, திரிச்சும் பேசக்கூடாது. ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை 1க்கு 4 சேர்த்து அதோட பேசக்கூடியவர்களாக மூமின்கள் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேருக்கு நேராக உண்மையை சொல்ல உரைக்கக்கூடியவர்களாக மூமின்கள் இருக்கணும் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு அழுத்தமாக சொல்லி காட்டுறான். ஆக இந்த 3 வசனங்களையும் நாம் இப்போ பார்த்தோம். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை கொண்டு அல்லாஹ் நம்மளை வழிநடத்தக்கூடியவனாக, அந்த வழியில் நடக்கக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கி அருள் புரியணும்னு துவா செய்கிறோம். ஆமீன். வாஹர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.